Corporate Accounting Chapter 3 Redemption of Preference Shares. Redemption of Preference Sharesல redemption அப்படின்னா கம்பெனி இஷ்யூ பண்ண ஷேர் கேபிட்டலை திருப்பி கம்பெனியை ரீபர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து. அதுதான் ரிடம்ஷன். ரிடம்ஷனை வந்து ரெண்டு வெரைட்டியில் பண்ணலாம். ஒன்று பார், நெக்ஸ்ட்டு ப்ரீமியம். பார், ப்ரீமியம் இது ரெண்டுலேயுமே நம்ம ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ரிடம்ஷன் பண்ணுறத வந்து கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கான மோஸ்ட்டாக நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் போடுவோம். அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ரிடம்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் இது 3 தான் பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணுன்னா ஜென்ரல் ரிசர்வ் கொடுக்கணும். ஜென்ரல் ரிசர்வில் அமௌண்ட் வந்து சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற போது தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு போகணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இது ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா த கம்பெனி ஹேஸ் சஃபிஷியன்ட் கேஷ் அப்படிங்கிற ஒரு லைனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சம்பளம் இருக்கும் போது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ், டெட்டார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஜென்ரல் ரிசர்வ் தான் ஃபஸ்ட்டு. ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு சம்பளம் 2 கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து அமௌண்ட் எடுக்கணும்னா ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வில் அமௌண்ட் பத்தலை அப்படிங்கும் போது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும். டூ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ரிடம்ஷனுக்கான அமௌண்ட்டை வந்து இது 2லேருந்தும் நம்ம எடுத்துக்கிறோம். இது 2லேருந்து மட்டும்தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா redeemable preference share capital to redeemable preference share holder account. ரெடி பண்ண ஷேர் கேபிட்டல், ரிடீம் பண்ண வேண்டிய ஷேர் கேபிட்டலை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா redeemable preference ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை டு பேங்க் அக்கௌண்ட், டு பர்டிகுலர் பர்சனோட பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் தேர்ட் என்ட்ரி. இது 3க்குமே நரேஷன் வந்து சிம்பிளாக இருக்குது. நமக்கு எப்படி புரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நரேஷன் எழுதிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதுதான். இல்லஸ்ட்ரேஷன் 1. இதில் வந்து சிங்காக்ஸ் லிமிடெட் issued 75,000 equity shares of ₹10 each and 5,000 redeemable preference shares of ₹100 each being called up, fully called and paid up. Profit and loss account showed undistributed profit of 3 lakh and general reserves stood 2,50,000. On 1/4/2019, the director decided to redeem the existing preference shares ₹105, utilizing as much profit would be required for the purpose. You are required to pass journal entries in the books of account. இப்போ இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் நமக்கு இருக்குது, ஜென்ரல் ரிசர்வும் இருக்குது. இப்போ கம்பெனி வந்து எப்படி ரிடீம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 105 வந்துட்டு ரிடீம் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியத்தில் ரிடீம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீமியத்தில் ரிடீம் பண்ணும் போது நம்ம வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஜேர்னல் என்ட்ரி வரும். அது என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ கொஸ்டினில் நம்ம கிவன் டேட்டாவை ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிடீம் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 5,000 redeemable preference shares into 100 each. அப்போ நம்மளோட வேல்யூ வந்து 5 lakh. இங்கே வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை தான் ரிடீம் பண்ண போகிறோம். அதனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை தான் எடுத்துக்கணும். இப்போ 5,000 into 100 பண்ணால் நமக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ரிடீம் பண்ணுறதுக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 5,000 into 100 போட்டால் 5 lakhs. அப்போ 5 lakhs வந்து நம்ம ரிடீம் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே எதுலேருந்து பார்ப்போம் அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து தான் பார்ப்போம். ஜென்ரல் ரிசர்வில் 2,50,000 இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 3 lakhs இருக்குது. நமக்கு தேவையான 5 lakhs தான் நமக்கு தேவை. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து 2,50,000 எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 105 அப்படின்னா ப்ரீமியம். இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ ₹100. நம்ம எவ்வளோ ரிடீம் பண்ண போகிறோம் அப்படின்னா 105. அப்போ ₹5 ப்ரீமியம். அதுக்கான என்ட்ரிஸும் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் எழுதுகிற ஸ்டெப்ஸ் தான், அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இந்த கம்பெனியோட நேம் அது எப்பயுமே நம்ம எழுதுகிற ஃபார்மேட் தான்.
இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ரிசர்வில் வந்து 2,50,000 எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து 2,50,000 எடுத்துப்போம். இப்போ நமக்கு ரிடீம் பண்ண தேவையான அமௌண்ட் வந்து 5 lakh. அது வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிடீம் பண்ண வேண்டியதுக்கான என்ட்ரி ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட் எடுத்துப்போம். எப்பயுமே ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுப்போம். அதனால் ஜென்ரல் ரிசர்வ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோனா 2,50,000. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2,50,000 எடுத்துக்கிறோம். இப்போ டு சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வை நம்ம ஷார்ட்டாக சிஆர்ஆர்னு சொல்லலாம். டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட். இப்போ வந்து நமக்கு தேவையான 5 lakhs ரெடி. இதுக்கான நரேஷன் பீயிங் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா, நம்ம எடுத்து வச்ச ரிடம்ஷன் ரிசர்வ் கேபிட்டலை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் செகண்ட் என்ட்ரி. இப்போ நம்ம ரெடீம் பண்ணும்போது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, 105ங்கும் போது அது ப்ரீமியம். அப்போ ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ப்ரீமியத்துக்கான எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரி வந்து இதில் வரும். அவ்வளோதான். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டூ நம்ம எப்பயும் எழுதுகிற மாதிரி டூ redeemable preference share holders. redeemable preference share capital எவ்வளோ அப்படின்னா 5 lakh. இப்போ 5 rupees வந்து இங்கே கொஷினில் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. இப்போ 5,000 into 5 போட்டால் போதும். 5,000 ஷேர்ஸ்க்கு 5 rupees ப்ரீமியம்னா டோட்டல் எவ்வளோ அப்படின்னு போட்டுடலாம். 5,000 ஷேர்ஸ் into 5. நமக்கு தேவையான ப்ரீமியம் அமௌண்ட் வந்து 25,000. 25,000 தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக 5 lakhோட ப்ரீமியம்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 25,000. அப்போ அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து எவ்வளோ நம்ம ரெடீம் பண்ண போகிறோன்னா 5,25,000. இதுக்கான என்ட்ரி வந்து பீயிங் அமௌண்ட் டியூ டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். டியூ டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை ஷார்ட்டாக பிஎஸ்ஹெச் அலாங் வித், இங்கே வந்து நமக்கு ப்ரீமியமும் இருக்கனால அலாங் வித் ப்ரீமியம் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை டியூ டு பிஎஸ்ஹெச்சோட அப்படியே நிறுத்திக்கலாம். along with premium. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரீமியம்க்கான அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி எதிலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற என்ட்ரி வந்து இங்கே நம்ம காட்டுவோம். ப்ரீமியமாக இருந்தால் மட்டும் காட்டுவோம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு இருக்குது. அதனால் 2,50,000 போக மீதி அதில் வந்து 50,000 இருக்குது. அப்போ அந்த 50,000லேருந்து நமக்கு தேவையான ப்ரீமியம் அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இப்போ ப்ரீமியம்க்கான அமௌண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறதுனால அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் நம்ம அதிலேருந்து எடுத்துக்கிறோம். அதனால் அதை டெபிட் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார்
2. Premium on redemption of preference shares. இதுக்கான அமௌண்ட் வந்து 25,000. ஸோ இங்கேயும் 25,000 எழுதிட்டு இப்போ இதுக்கான என்ட்ரி அப்படின்னா பீயிங் ப்ரீமியம் ப்ரொவைடட் அவுட் ஆஃப் P&L அக்கௌண்ட் அப்படின்னு இதுக்கு நம்ம நரேஷன் எழுதிடலாம். இப்போ ப்ரீமியம் என்ட்ரிக்கான நரேஷன் எழுதியாச்சு. இப்போ லாஸ்ட் என்ட்ரி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டை ஷேர் ஹோல்டர்ஸோட பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இதோட லாஸ்ட் என்ட்ரி முடிஞ்சது. அதையும் எழுதிடலாம். இப்போ ரிடீமபிள் பண்ண வேண்டிய அமௌண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டை வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் க்ரெடிட் பண்ணியாச்சு. இதுதான் இதோடது ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட லாஸ்ட் என்ட்ரி இதுதான். இப்போ இந்த சம்மில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வரதுனால நம்ம இங்கே ஒரு இந்த ப்ரீமியம் காட்டுவோம். அந்த ப்ரீமியமோட அமௌண்ட்டை தனியாக பிரித்து காட்டிடுறோம். அது எதுலேருந்து எடுத்தோங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரி காட்டிடுறோம். மற்றபடிக்கு வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே சேம் ஜேர்னல்ஸ் தான், அந்த சேம் ஜேர்னல்ஸ் தான் வரும். மற்றபடிக்கு அந்த 2 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ப்ரீமியம்ங்கிறதுனால. சப்போஸ் ப்ரீமியம் இல்லை அப்படின்னா இந்த 2 என்ட்ரிஸும் தேவையில்லை. ப்ரீமியம்க்கான அமௌண்ட்டை எதுலேருந்து எடுத்துருக்கோங்கிறத 3rd என்ட்ரியில் காமிச்சிடுறோம். அப்புறம் ப்ரீமியம் எவ்வளோ அப்படிங்கிறத 2nd என்ட்ரியில் காமிச்சிடுறோம். அவ்வளோதான் இந்த சம்.